me a god. They call me a god. ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவராக்ஷன். நான் உங்கள் யுவராஜ். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸாக எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இந்த ஒரு டாபிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட சிஎம்முக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு போஸ்ட் பண்ண கவர்னருக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவில் அசம்பிளி கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கிளாஷ் ஏற்பட்டுடுச்சு. அது என்ன நடந்தது, கவர்னர் ஏன் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவரோட எதிர்ப்பை தெரிவித்து எழுந்திரிச்சு மௌனமா வெளியே போனாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 ஹையர் லெவல் போஸ்டிங்ல இருக்கிற பர்சன்ஸோட பவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அப்படின்றவர் அந்த ஸ்டேட்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களாலையும் ஆமா எங்களுக்கு இந்த ரூலிங் பார்ட்டி தான் வேணும், எங்களுக்கு இவர் தான் வந்து முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அவங்க முன் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் தான் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஒரு கவர்னரை பார்லிமெண்ட்ல வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கவர்னரும் ஒரு ஸ்டேட்டுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருங்க, நீங்க வந்து பஞ்சாப்க்கு கவர்னரா இருங்க, நீங்க வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கவர்னரா இருங்க, இப்படின்னு பார்லிமெண்ட்ல டிசைட் பண்ணி அனுப்பப்படுற ஒரு நபர் தான் கவர்னர். அவரோட பவர் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி அதாவது ரூலிங் பார்ட்டியில இருக்கிறவங்க ஒரு உரையை கொடுக்குறாங்க அப்படின்னா அது அசம்பிளியில அத்தனை பேர் முன்னாடியும் படிச்சு அவங்க வந்து அதுல குறிப்பிடத்தக்க அத்தனை ரூல்ஸையுமே சாங்ஷன் பண்றது அவரோட முக்கியமான இம்பார்ட்டன்டான வேலை. இது இப்படி நடக்கும்போது எடுத்த உடனே அசம்பிளிக்கு இன்னைக்கு வராங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து கவர்னர் கையில அந்த ஒரு கண்டென்ட் போய் சேருன்றது கிடையாது. இன்னைக்கு வராங்கன்னா ஒரு 4 நாளோ 5 நாள் முன்னாடியே இவங்க வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ரூலிங் பார்ட்டி அப்படி சப்மிட் பண்ணும்போது கவர்னர் அதை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுவார். பண்ணிட்டு அதில் அவருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து ரூலிங் பார்ட்டி கிட்ட சொல்லுவார். அதை ஏற்றுக்கிட்டு மாற்றுறதும் மாற்றாமல் இருக்கிறதும் ரூலிங் பார்ட்டியோட விருப்பம் தான். அதில் வந்து கவர்னர் தலையிட முடியாது. இவங்க என்ன நடத்தணும், இவங்க என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும், இவங்க எதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும்னு எதை நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க வந்து கவர்னர் மூலியமா தான் செயல்படுத்துவாங்க. எடுத்த உடனே ஒரு சிஎம்மால செஞ்சிட முடியாது. ஸோ இவங்க என்ன நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து எழுதி கொடுப்பாங்க. அதை வந்து அத்தனை பேர் முன்னாடியும் படிச்சு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் வந்து ஒரு ஆளுநரோட முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா, ரூலிங் பார்ட்டில இருந்து எங்களுக்கு இதெல்லாம் தேவை, நீங்க வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற அத்தனை மினிஸ்டர் எம்எல்ஏ உட்காந்து ரிசர்ச் பண்ணி இதை இப்படிதான் கொடுக்கணுமா, இதுல இருந்து ஏதாவது டெலீட் பண்ணலாமா, ஆட் பண்ணலாமா, இவ்வளோ உட்காந்து யோசிச்சு கன்சல்ட் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் கவர்னர் கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் வந்து அதை நிராகரிக்காம அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே சொல்லணும். இது வந்து இப்படியே நடந்துடல. இவங்க ரூலிங் பார்ட்டில இருந்து ஒரு மெசேஜை கவர்னர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதை வந்து அவர் படிக்காம உடனே வெளியே போறாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது கிடையாது. இதுக்கு முன்னாடியே கவர்னருக்கும் நம்ம ஸ்டேட்டோட சிஎம்முக்கும் எதிர்ப்பு உணர்வு ஏற்படுற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதுல முக்கியமா அவர் சொன்ன காரணம், கவர்னர் சைட்ல இருந்து என்ன நம்ம ரூலிங் பார்ட்டிக்கு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்த அசம்பிளியோட எண்டிங்ல பாடுங்க, நேஷனல் ஆந்தம் இதை வந்து ஸ்டார்டிங்ல பாடுங்க, இதை வந்து இப்படி நம்ம கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரூலிங் பார்ட்டி கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. அவங்க ஒத்துக்காம நாங்க தமிழ்தாய் வாழ்த்தை தான் முன்னாடி பாடுவோம், தேசிய கீதத்தை லாஸ்ட்ல தான் பாடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முரண்பாட்டோடையே நம்ம கவர்னர் அசம்பிளிக்கு வராரு. வந்து இவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க, அதை படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு பேராகிராஃபையே வந்து கவர்னர் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்கிப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்து நீங்க வந்து நாங்க சொல்றத நீங்க விட்டுட்டீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு தோன்றதை நீங்க படிக்கிறீங்க, இது முறை கிடையாது, நாங்க அங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் நீங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஎம்கே பார்ட்டியோட ரூலிங் மினிஸ்டர் எம்எல்ஏ இவங்க அத்தனை பேரும் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கும் போது அவர் வந்து அதை கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம அவர் படிக்கிறத ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அவரோட சீட்ல உட்காந்துடுறாரு. இப்படி அவர் அசம்பிளியில அத்தனை பேர் முன்னாடியும் நடந்துக்கின விதத்தை பார்த்து நம்ம சிஎம் எந்திரிச்சு அவர் வந்து பின்னாடி திரும்பி அவங்களோட ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன நடந்தது அப்படின்றத நான் விளக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கிளவரா ஆரம்பிக்கிறாரு. விதி எண் 17 தளர்த்தி நான் இதை பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னா, ஒரு கவர்னர் பேசும்போதும் அவரோட ஸ்பீச்சுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவரோட ஸ்பீச் முடிகிற வரைக்குமே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அந்த அசம்பிளியில சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அசம்பிளியோட ரூல்ஸா இருக்கு. ஆனா நம்ம சிஎம் ஆரம்பிக்கும் போதே நான் இந்த ரூல்ஸை தளர்த்தி தான் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஆரம்பிச்சு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து நாங்க சொல்றத நாங்க மென்ஷன் பண்ணி கொடுத்ததெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனாலுமே நாங்க என்ன கொடுத்தோமோ அதை தான் நீங்க ஆஸ் அ கவர்னரா நீங்க அத்தனை பேர் முன்னாடி படிச்சு
இதை வந்து ஜியோ பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கவர்னர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு சிஎம் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவர் வந்து இதெல்லாம் வந்து இப்படி அவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க, நீங்க சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு போல. உடனே இவர் என்ன முடிவு பண்ணாருன்னு தெரியல, டக்குன்னு அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு கடகடன்னு மௌனமா நடந்து வெளியவே போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெளியே போன உடனே அவரை தொடர்ந்து ஏடிஎம்கே பார்ட்டியில இருக்கிற அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. அடுத்தது அசம்பிளில இருந்து ஒரு பார்ட்டியா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அசம்பிளி உள்ள மெயின்டைன் பண்ணி இருந்தது டிஎம்கே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆளுங்க மட்டுமே தான் இருக்காங்க. நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த அசம்பிளி உள்ளே தான் இருக்காரு. ஒரு அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் கவர்னருக்கு எதிராக அவரோட கருத்தை தெரிவிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம முதலமைச்சரை பத்தி தான், அவர் செஞ்ச வீரமான செயலை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்னரை எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகியிருக்குன்னு தெரியல. அப்படி ஒருவேளை கவர்னர் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும், அதை வந்து முதலமைச்சர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இல்லாம இன்னொரு விஷயம் வேற பேசிக்கிறாங்க. கவர்னர் சைட்ல இருந்து ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, டிஎம்கே, அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, இனிமே எல்லா ஸ்பீச்லயுமே நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன், தமிழகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்களுமே எனக்கு எழுதி கொடுக்குற கண்டென்ட்ல தமிழகம்னு எழுதி கொடுங்க, நான் அதை தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு டிஎம்கே பார்ட்டியில இருக்கிற எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா அத்தனை பேருமே நம்ம சிஎம் பின்னாடி போய் இதுக்கு சப்போர்ட்டா நிப்பாங்க. ஸோ இதுக்கு கவர்னர் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போறாரு. ஸோ இவர் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் கவர்னர் அசம்பிளிக்கு வந்திருக்காரு. வந்து எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு அவர் வந்து மௌனமா கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சென்னை மெரினா பீச்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரி இந்த விஷயம் மட்டும் பூதாகரமா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிஎம் பின்னாடி அத்தனை பேருமே நிப்பாங்கன்றது தோணுது. ஓகே கைஸ், மீட் யூ சூன் வித் நியூ அப்டேட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே சைட்ல இருக்க பெல்லை கிளிக் பண்றேங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து டக்குன்னு சேரும். தேங்க்யூ.